வெட்டிவேர் கதை. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இந்திய வீடுகளில் இந்த வெட்டிவேர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியாவை தாண்டியும் இதன் மகத்துவம் அறிந்த மக்கள் இதனை வாங்கி வெப்பம் சூழ்ந்த காலங்களிலும் இடங்களிலும் பயன. இதனை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை பற்றி பார்ப்போம். இந்தியர்கள் இப்போது தேங்காய் எண்ணெயில் கலந்து வைத்து பயன்படுத்தும் வேர்தான் வெட்டிவேர். அந்த வேர் கலந்த எண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இப்போது கடந்த 1000 ஆண்டுகளாக வெட்டிவேர் இல்லாத வீடுகளே இல்லை. பகுதியிலிருந்து 1ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த ஒரு கிரீக் பயணிதான் முதலில் இந்தியாவிலிருந்த வெட்டிவேரின் பயன்களை அறிந்து இங்கிருந்து அவர் நாட்டிற்கு கொண்டு சென்றார். அதேபோல் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் வெட்டிவேரை ஓமா என்ற பெயரில் குறிப்பிட்டு அதனை மக்கள் குளிக்கும் போது உடலுக்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பயன்கள்: வெட்டிவேர்ப்புல் பல நோக்கங்களுக்காக வளர்க்கப்படுகிறது. ஆலை மண்ணை உறுதிப்படுத்த உதவுகிறது மற்றும் அரிப்புக்கு எதிராக பாதுகாக்கிறது. ஆனால் இது பூச்சிகள் மற்றும் களைகளிலிருந்து வயல்களை பாதுகாக்கும். வெட்டிவேர் கால்நடை தீவனத்திற்கு சாதகமான குணங்களைக் கொண்டுள்ளது. இதன் வேர் மண்ணரிப்பை தடுக்க உதவுகிறது. வெட்டிவேர் நறுமண எண்ணெய்கள் செய்யவும் தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது. பெயர்கள்: விழல்வேர், விரணம், இருவேலி, குறுவேர் போன்ற வேறு பெயர்களை இது உடையது. புல்லுக்கும் வேருக்கும் இடைப்பட்ட பகுதியை வெட்டி எடுத்து பயிரிட பயன்படுவதால் வெட்டிவேர் என பெயரும். ஆற்றின் இருகரைகளிலும் வேலியாக அமைந்து மண் அரிப்பை தடுப்பதற்காக பயன்பட்டதால் இருவேலி எனும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம். வெட்டிவேர் வாச மருத்துவ குணமும் மகத்துவமும் நிறைந்து இருக்கக்கூடிய வெட்டிவேர் உங்களுடைய வீட்டில் எப்போதுமே இந்த வெட்டிவேரின் வாசம் வீசும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். வெட்டிவேரை போட்டு தண்ணீர் குடித்தால் எண்ணற்ற நோய்கள் குணமாகும். நீர்க்கடுப்பு, காய்ச்சல், சோர்வு, தோல் நோய்கள், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தீரும். வெட்டிவேர் ரகசியம்: வெட்டிவேர் அதிக வாசம் உடையதாகவும் மருத்துவத்தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கிறது. வெட்டிவேர் வாசனையை சுவாசிப்பதால் தலைவலி நீங்கும், உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும். மண்பானை தண்ணீரில் சிறிது வெட்டிவேரைச் சேர்த்து ஊறவைக்க நீருக்குச் சுவையும் பலன்களும் பல மடங்கு கூடும். சுத்தமான தேங்காய் எண்ணெயுடன் வெட்டிவேர் சேர்த்து ஊறவைத்து தலைமுடிக்கு தேய்த்து வர வேண்டும். தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படி தேய்க்க வேண்டும். இதனை வாரம் ஒரு முறை இப்படி செய்து வந்தால் முடி உதிர்வது குறைந்து கருமையாக முடி வளரும். வெட்டிவேர் தூளை தலைக்கு தேய்த்து குளிப்பதால் முகத்தில் எண்ணெய் வழியாது. முகம் கூடுதல் அழகுடன் காணப்படும். வெட்டிவேர், ரோஜா மொட்டு, மகிழம்பூ, செம்பகப்பூ, சம்பங்கி விதை இவற்றை சம அளவு எடுத்து மெஷினில் கொடுத்து அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த பவுடரை தண்ணீரில் குழைத்து முகத்தில் பூசிவர இயற்கையாக முகம் அழகு பெறும்.